Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த அருமையான கால வேலைக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிற இந்த நாளிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன், நான் அதிகமா நேசிக்கிறேன், அவர் இல்லாம என் வாழ்க்கை இல்லை அப்படி நீங்க சொல்றீங்களா? என் அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறார். ஒருவேளை நீங்கள் பிரச்சனைக்குள்ள இருக்கலாம், போராட்டத்துக்குள்ள இருக்கலாம், தனிமையை ஃபீல் பண்ணலாம், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லலாம். என் அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. I love you says the Lord. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க தேவனை நேசிக்கிறபடியினால் உங்க வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம். ஆனா அதெல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. ஏதோ ஒரு நன்மை அதுல ஒளிஞ்சு இருக்குது. பாருங்க, ஒரு gift வருதுன்னா கூட அந்த கிஃப்டை பேப்பர் போட்டு என்ன பண்றாங்க, ஒரு பாக்ஸ் வச்சு அதுல ஒரு பேப்பரை போட்டு ரேப் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம அந்த கிஃப்டை எடுக்கணும் அப்படின்னா ஒரு போ மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த போவை எடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அந்த பேப்பர் பிடிக்கணும், அந்த பேப்பர்ல இருக்கிறதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எடுக்கணும், அந்த பாக்ஸுக்குள்ள அந்த கிஃப்ட் இருக்கும் இல்லைங்களா? சில பேர் பாருங்க, நிறைய பேப்பர் எல்லாம் போட்டு போட்டு வச்சு அப்புறம் இவ்வளோ பெரிய கிஃப்டா கொடுப்பாங்க. உள்ள திறந்து பார்த்தா இவ்வளோண்டு கிஃப்ட் இருக்கும் இல்லையா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அது போல அநேக நேரங்களிலே நம்ம நெருக்கங்களும், நம்மளுடைய மேல இருக்கிற பாரங்களும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற துயரங்கள், இது எல்லாம் தேவனுடைய கிஃப்ட்டுக்கு நேரா கொண்டு போகுது. There is something God has kept for us. நமக்காக ஒரு நன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அதுக்கு நேரா நம்மளை கொண்டு போறது. புரியுதுங்களா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அந்த நெருக்கங்களும் துன்பங்களும் வரல அப்படின்னா எங்கேயோ ஓடி போயிருப்போம். இதெல்லாம் வர்றதுனாலதான் நம்ம தேவனுக்கு கிட்டி சேர்ந்துகிறோம். புரியுதுங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஏசப்பாவை நேசிக்கிற உங்க வாழ்க்கையில, தேவனை பற்றி கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தீமை அல்ல, நன்மை தான் வச்சிருக்கிறாரு. அப்போ உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர் மாற்றுகிறார். கவலைப்படாதீங்க, உங்களை சுத்தி நன்மை இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை சுத்தி என்ன இருக்குது? நன்மை இருக்குது. சோ ஆண்டவர் உங்களை கிட்ட நன்மை தான் வச்சிருக்காரே தவிர வேற எதுவுமே இல்லை. நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனால் அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், நன்மை வச்சிருக்கிறார். நம்ம அந்த நன்மை நம்ம கிட்ட வரும்பொழுது நம்ம பட்ட வேதனையும் துன்பமும் கடந்து வந்த பாதைகளும் பெருசா தெரியாது. அந்த நினைச்ச காரியங்கள் நடக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு அந்த கிஃப்டை கொடுக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதமா இருக்கும் தெரியுமா? அதை மாத்திரம் நம்பிக்கொண்டிருங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போறார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏசப்பா நான் உம்மை நேசிக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, ஏசப்பா நீங்க தான் எல்லாம்னு சொல்லி ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மையாய் மாற போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எதெல்லாம் தோல்வியோ போல தெரிஞ்சதோ, எதெல்லாம் நெருக்கங்கள் போல தெரிஞ்சதோ, எதெல்லாம் பாரமா தெரிஞ்சதோ, அதெல்லாம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நீர் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நன்மை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலைக்கு காத்தரலை ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. Hello, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும், ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும், அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும், டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.